வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி 23 நவம்பர் ஹிந்து எடிட்டோரியல் ஃபஸ்ட் ஆர்டிகல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் எடிட்டோரியில் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். வாங்க ஆரம்பிக்கலாம். வைடனிங் கேப், அதாவது இந்த ஆர்டிகல் தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎன்ஸ் எமிஷன் கேப் ரிப்போர்ட். அதாவது இப்போ இந்த சுற்றுச்சூழலுக்கு வந்து இது மாசு விளைவிக்கும் விதமாக நிறையா வந்து இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு அறிக்கையை தான் யூஎன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஆர்டிகல் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா மஸ்ட் யூஸ் க்ரீன் டெக்னாலஜிஸ் டு பூஸ்ட் க்ரோத் அண்ட் பிகம் அ கிளைமேட் லீடர். அதாவது இந்தியா வந்து நிறையா வந்து இந்த சுற்றுச்சூழலுக்கு பாதிப்படையாத மாதிரி நிறைய நடவடிக்கை எடுத்து இந்த சுற்றுச்சூழலுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமாக எல்லா கண்ட்ரிக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. The UN's emission gap report comes as a sharp warning to countries preparing to meet in Madrid in December under the aegis of the UN Framework Convention on Climate Change that every year of inaction is jeopardizing the main goal of the Paris Agreement to keep the rise in global temperature over pre-industrial times well below 2 degrees Celsius and ideally at 1.5 degrees Celsius. அதாவது ஏஜிஸ் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதரவு தர்றது அப்படின்னு சொல்லுவாங்களே அதுதான். ஜியோ பேரடைசிங் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆபத்துக்கு உட்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஆபத்துக்குள்ளாக்குறது அப்படின்னு சொல்லுவாங்களே அதுதான் ஜியோ பேரடைசிங் அப்படின்னா. அதாவது யூஎன் எமிஷன் வந்து ரிப்போர்ட் வந்து ஒரு எல்லாத்துக்குமே ஒரு எச்சரிக்கை மாதிரி வந்திருக்கு. எதுக்கு முன்னாடி அப்படின்னா வந்து டிசம்பரில் வந்து மேட்ரிட்டில் வந்து எல்லா கண்ட்ரியும் வந்து இது சம்மந்தமாக வந்து ஒரு மீட்டிங் போட போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக வந்து யூஎன் ஒரு ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது யூஎன் வந்து ஒரு இந்த கன்வென்ஷன் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச், அதாவது இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுக்கு வந்து ஒரு ஆதரவு, கிளைமேட் சேஞ்சை வந்து எதுவும் ஆகக்கூடாது, அந்த மாதிரி வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ஒரு ஆதரவு தரும் விதமாக வந்து யூஎன் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து யூஎன் வந்து வெளியிடுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மெயின் கோல் ஆஃப் த பாரிஸ் அக்ரிமெண்ட். அதாவது அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டே வந்து ஆபத்துக்குள்ளாகிற மாதிரி சில விஷயங்கள் நடக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வந்து குளோபல் டெம்பரேச்சர் உலகத்தில் இருக்க அந்த பருவ மாற்றங்கள் வந்து நிறையா வந்து 2 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போய்கிட்டே இருக்குது. அதை வந்து அதுக்கு கீழே 2 டிகிரி செல்சியஸ் கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் பாரிஸ் அக்ரிமெண்ட். ஸோ இப்போ வந்து அது பார்த்திங்கன்னா 1.5 டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஸோ இதுவரை இன்னும் அதிகமாகாமல் வந்து பாதுகாக்கணும். அதுதான் வந்து பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Emissions gap represents the difference between current actions to reduce greenhouse gases and what is needed to meet the target. அதாவது இந்த கேப் இருக்க இந்த எமிஷனில் இந்த மாசு கட்டுப்பாடு இந்த இதில் வந்து அறிக்கையில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த நம்ம கோலாக வந்து என்ன அச்சீவ் பண்ணுறோமோ அதுக்கும் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோமோ அந்த க்ரீன் ஹவுஸ் எவ்வளோ யூஸ் பண்ணிகிட்ருக்கோமோ அதுக்கு வந்து நிறைய கேப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. In quantitative terms, the UN report estimates that there would have to be a 2.7 average annual cut in emissions from 2020 to 2030 for temperature rise to be contained at 2 degrees Celsius, while the more ambitious 1.5 degrees Celsius target would require a 7.6% reduction. அதாவது இந்த யூஎன் ரிப்போர்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து 2.7% ஆவரேஜாக வந்து ஆனுவல் ஒவ்வொரு வருஷம் வந்து 2.7 வந்து ஆவரேஜாக கட் பண்ணால் தான் 2020 to 2030 வந்து டெம்பரேச்சர் ரைஸ் வந்து 2 டிகிரி செல்சியஸில் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து டெம்பரேச்சர் ரைஸ் வந்து அதிகமாகிடும். அதாவது டார்கெட் வந்து 1.5 டிகிரி செல்சியஸு. ஸோ அந்த 1.5 டிகிரி செல்சியஸ் வரணும்னா ஒவ்வொரு வருஷம் 7.6% வந்து ரிடக்ஷன் பண்ணால் தான் வந்து அந்த 1.5 டிகிரி செல்சியஸ் டார்கெட்டை ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் கண்ட்ரிஸ் வித் லார்ஜ் எமிஷன்ஸ் சச் as யூஎஸ், சைனா, யூரோப்பியன் யூனியன் and India will face more challenging demands if corrective measures to decarbonize are not implemented now. அதாவது இம்ப்ளிமெண்டட் அப்படின்னு என்னென்னு தெரிஞ்சுக்கும், கண்டிப்பாக செயல்படுத்துறது அப்படின்னு சொல்லுவாங்களே தான். அதாவது இந்த மாதிரி வந்து இந்த எமிஷன்ஸ், அதாவது சுற்றுச்சூழலில் வந்து பாதிப்படைகிற விஷயங்களை வந்து நிறையா பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ், சைனா, யூரோப்பியன் யூனியன், அதுக்கப்புறம் இந்தியா, இந்த மாதிரி வந்து கண்ட்ரிஸ் தான் நிறையா பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து இதை குறைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த நடவடிக்கைகளை நிறையா எடுக்கணும். அந்த நடவடிக்கை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் உடனே அதை வந்து செயல்பாடில் வந்து அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Climate warnings issued over the years have failed to impress most politicians, but the EU is considering emergency declaration and the British Parliament adopted a resolution earlier this year. அதாவது ரெசல்யூஷன் அப்படின்னு என்ன தெரிஞ்சுக்க, ஒரு தீர்மானம் சொல்லுவாங்களா தான். அதாவது இந்த இந்த எச்சரிக்கையை வந்து நிறையா பொலிட்டீஷியன்ஸ் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்குது. ஆனால் வந்து அப்படி இருக்கிறவங்க மத்தியில் யூரோப்பியன் யூனியன் வந்து இதை வந்து ஒரு வார்னிங்காக எடுத்துக்கிட்டு, ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு அவங்க வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க இந்த இதை தடுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. What the emissions gap findings make clear, however, is that symbolism can do little to mitigate the effects of dangerous climate change. மிட்டிகேட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா கடுமையை குறைக்கிறது. அதாவது இப்போ ஒரு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறத மிட்டிகேட் அப்படிம்பாங்க. அதாவது இப்போ வந்து இந்த எமிஷன் கேப் வந்து
இது என்ன வந்து தெளிவுபடுத்துது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிம்பாலிசம் அப்படின்னா வந்து இப்போ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை வந்து சிம்பிள் மூலிமா வந்து நம்ம வந்து வெளிப்படுத்துகிறோம் தெரியுமா. இப்போ கிளைமேட் சேஞ்ச் நடந்துக்கிட்டு இருக்குது, அது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ரிப்போர்ட் இது மூலிமா வந்து வெளிப்படுத்துறதுனால இந்த ரிப்போர்ட் வெளிப்படுத்துறது மூலம் சிம்பாலிசம் பண்ணுறோம்ல, அது மட்டும் பத்தாது. இந்த கடுமையை வந்து குறைக்கிறதுக்கு நம்ம இன்னும் வந்து வேறு ஏதாவது ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் குட் ஃபேஸ் த எக்ஸ்ட்ரீம் இம்பேக்ட்ஸ். ஸோ இந்த எமிஷனுக்கு வந்து நிறையா ஆச்சுன்னா வந்து மக்களுக்கு வந்து இன்னும் வந்து கோடிக்கணக்கான மக்கள் இதனால் வந்து இந்த பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. In the US, the Trump administration has initiated the process of withdrawing from the Paris Agreement, but there is considerable subnational support for climate action. அதாவது இந்த மாதிரி வந்து இந்த கிளைமேட் சேஞ்சஸை குறைக்கிறதுக்காக நிறைய வந்து பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் வந்து சில கட்டுப்பாடுகள்லாம் விதிச்சாங்க. அதனால் வந்து யூஎஸ் வந்து அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்லேருந்து வெளிவர போகிறதா வந்து ஒரு அதாவது வெளிவர போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் வந்து இதை வந்து இந்த கட்டுப்பாடு வந்து நிறையா கண்ட்ரி வந்து ஆதரிச்சிருக்காங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. The EU, where public pressure to act on climate change is high, is working on legislation to bring about the net zero emissions. அதாவது இந்த யூரோப்பியன் யூனியனில் வந்து இது வந்து மக்கள்கிட்ட வந்து இதுக்கு வந்து நிறையா வந்து ஆதரவு இருக்குது. அதனால் வந்து இந்த கிளைமேட் சேஞ்சு ஆகாமல் வந்து பார்த்துக்கிறதுக்காக ஒரு சட்டத்தையே வந்து யூரோப்பியன் யூனியனில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The UK, responsible for a large share of historical emissions, has turned its net zero 2050 goal into a legal requirement. அதனால் அது இப்போ வந்து இந்த மாசு கட்டுப்பாடு இந்த சுற்றுச்சூழல் வந்து பாதிக்கிற இதில் விஷயங்கள் நிறையா பண்ணுறது பார்த்திங்கன்னா யுனைடெட் கிங்டம் தான். ஸோ அதுவே வந்து 2050 வந்து இதுக்கு கட்டுப்படுத்த தான் வந்து ஒரு விதி வச்சுருக்காங்க. அதை வந்து ஒரு மேல்முறையீடு பண்ணுற மாதிரி வந்து அதை வந்து ஒரு சட்டமாகவே கொண்டு போகிறாங்க. இந்த மாதிரி வந்து சுற்றுச்சூழல் பாதிக்காத மாதிரி ஒரு இது பண்ணுறதுக்காக ஒரு சட்டத்தையே வந்து ஏற்ற போகிறாங்க. ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. For these rich nations, the road to lower emissions is mainly through innovation and higher efficiency in energy use. அதாவது வந்து இந்த மாதிரி வந்து யூஎஸ் யூகே இந்த மாதிரிலாம் இவங்களாம் வந்து பணக்கார நாடுகள். இவங்களாம் வந்து இந்த மாதிரி வந்து எமிஷன்ஸை வந்து எப்படி வந்து பாதுகாக்கலாம் அப்படின்னா இன்னோவேஷன்ஸ், அதாவது இன்னும் வந்து ஒரு நல்ல திட்டம் மூலிமா அதுக்கப்புறம் வந்து அந்த இருக்கிற எனர்ஜியை வந்து எப்படி வந்து நல்லா யூஸ் பண்ணி சுற்றுச்சூழலை பாதிக்காத மாதிரி எப்படி யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்களை தான் அவங்க வந்து இனிமேல் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. China and India, on the other hand, have to reconcile growing emissions with development needs. அதாவது ரீகன்சைல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நட்பான உறவு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் ரீகன்சைல் அப்படிங்கிறது. அதாவது இப்போ வந்து சைனாவும் இந்தியா வந்து இப்போ பணக்கார நாடுகள் வந்து அவங்க வந்து எப்படி வேணால் என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இந்தியாவும் சைனாவும் பார்த்திங்கன்னா ஒரு டெவலப்பிங் நேஷன். ஸோ அவங்க வந்து தங்களோட வளர்ச்சியும் பார்க்கணும், அதே மாதிரி இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு அடையாத மாதிரியும் பார்க்கணும். ஸோ அந்த ரெண்டுக்கும் ஒரு நட்பு உறவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு எந்த ஒரு கெடுதலும் விளைவிக்காமல் இப்போ அந்த யூஸ் பண்ணாமல் போனோம் அப்படின்னா வந்து நம்ம வளர்ச்சியும் பாதிப்படையக்கூடாது, சுற்றுச்சூழலும் பாதிப்படையக்கூடாது. ஸோ அந்த மாதிரி திட்டங்களை இந்தியாவும் சைனா வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Their best options are scaling up of investments in renewable energy, leapfrogging to clean technologies in buildings and transport, and greater carbon sequestration. அதாவது leapfrogging அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இப்போ சின்ன வயசில் நம்ம விளையாடிப்போம், ஒருத்தர் குனிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தாண்டி போகிறதுன்னு சொல்லுவாங்களா, அதுதான் லீப் ஃப்ராகிங் அப்படிங்கிறது, முந்தி செல்லுதல் அப்படின்னு சொல்லுவாங்களா தான். சீக்வெஸ்ட்ரேஷன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தனியாக பிரித்து எடுக்கிறது அப்படின்னு சொல்கிறதா சீக்வெஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது. அதாவது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வந்து இப்போ இருக்கிற பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் அந்த ரினியூவபிள் எனர்ஜிலாம் வந்து இன்னும் நிறையா முதலீடு பண்ணி அதுலேருந்து நிறையா வந்து வேறு ஏதாவது வந்து ஒரு நல்ல திட்டத்தை அமல்படுத்தி அதுக்கப்புறம் அந்த டிரான்ஸ்போர்ட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பில்டிங்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கார்பனை வந்து தனியாக பிரித்து எடுத்து அதை வந்து நம்ம காற்றில் கலக்காமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் தான் வந்து சுற்றுச்சூழலையும் பாதிப்படையாமல் நம்மளோட வளர்ச்சியும் பாதிப்படையாத மாதிரி இந்தியாவும் சைனா வந்து முன்னேறி செல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. It needs to provide more consistent support for renewable energy, have a long-term plan to retire coal power plants, enhance ambition on air quality, adopt an economy-wide green industrialization strategy and expand mass transport. அதாவது இந்தியாவும் சைனா வந்து இந்த மாதிரி வந்து ரினியூவபிள் எனர்ஜிக்கு நல்லா வந்து ஒரு ஊக்கத்தை தரணும். அதே மாதிரி வந்து இந்த கோல் பவர் பிளான்ஸ்லாம் வந்து இப்போ வந்து யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. ஆனால் வந்து லாங் டேர்மில் வந்து அதை யூஸ் பண்ணாமல் வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டாக வேறு ஏதாவது ஒரு இது கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி வந்து நம்மளோட அந்த சுவாசிக்கிற காற்றோட தன்மையும் வந்து சுத்தமாக இருக்கணும், அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி வந்து நம்ம வந்து இந்த நம்ம பொருளாதாரத்தை பாதிப்படையாத மாதிரி இந்த சுற்றுச்சூழலை வந்து அந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங் அதாவது உற்பத்தி திறனை வந்து முன்னேற்றணும். அதே மாதிரி வந்து
மாஸ் டிரான்ஸ்போர்ட், அதாவது இந்த போக்குவரத்து துறையிலையும் வந்து பாதிப்படையாத மாதிரி இது பண்ணணும். இதை தான் வந்து இந்தியாவும் சைனாவும் அடுத்த ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கீ ஏரியா ஆஃப் பில்டிங்ஸ் த எனர்ஜி கன்சர்வேஷன் கோட் ஆஃப் 2018 நீட்ஸ் டு பி இம்ப்ளிமெண்டட் அண்டர் க்ளோஸ் ஸ்க்ரூட்டனி. ஸ்க்ரூட்டனி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா தீவிர கண்காணிப்பு அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் ஸ்க்ரூட்டனி அப்படிங்கிறது. அதாவது இப்போ வந்து இந்த பில்டிங்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா வந்து இந்த மாசு வந்து பாதிப்படைய மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அந்த பாதிப்படையாமல் அந்த எனர்ஜிலாம் வந்து பாதுகாத்து வைக்கிற மாதிரி ஒரு ஒரு நடவடிக்கை எடுத்து அந்த இதெல்லாம் தீவிரமாக கண்காணித்து அந்த நடவடிக்கைலாம் வந்து செயல்பாடில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. With a clear vision, India could use green technologies to galvanize its faltering economy, create new jobs and become a climate leader. Galvanize அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா உடனே நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான். அதாவது இந்தியா வந்து இந்த மாதிரி வந்து பசுமையான சில நடவடிக்கைகள்லாம் உடனே எடுத்து தங்களோட அந்த பொருளாதாரம் இப்போ வந்து ஒரு மந்தமான நிலைமையில் இருக்குல்ல, ஸோ அந்த மந்தமான அந்த பொருளாதாரத்தை வந்து தூக்கி நிறுத்தி அதே மாதிரி வந்து நிறையா வந்து வேலைவாய்ப்பு வந்து மக்களுக்கு கொடுத்து இந்த உலகத்துக்கே வந்து இந்த சுற்றுச்சூழல் இதில் வந்து ஒரு முன்னுதாரணமாக ஒரு தலைவனாக இருக்கணும் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் மக்கள் இந்த ஃபஸ்ட்டு எடிட்டோரியல். கீழே அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், வேர்ட்ஸ் வித் தமிழ் மீனிங்கோட இருக்கும். ஸோ அதை போய் பார்த்தீங்கன்னா இந்த எடிட்டோரியல் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நன்றி, வணக்கம்.